தாவேக்காவோட அவச்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கான அந்த குதிரை பேரங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பத்திரிகையாளர் என்ற விஜயன் அவர்களை வந்து இந்த விசாரணைக்கு வந்து அழைத்து அந்த ஆதாரங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நெறியாளர் என் நெஞ்சில் நிறைந்த தம்பி விஜயன் ஒரு மலினமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல் எனக்கு அதிர்ச்சியை தருகிறது. தாவேக்கா ஆட்சி வந்து ஆட்சி அமர்ந்து இந்த 60 நாட்களுக்குள்ளே ஒரு அராஜக போக்கை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்றாங்க. இன்னும் அவரை கைது செய்யவில்லை, கையில் விலங்கு பூட்டவில்லை, கராக்கிரகத்தில் அடைக்கவில்லை, குற்றவாளி கூண்டில் நிறுத்தவில்லை. இப்போ நீங்களே வந்து சொல்றீங்க நான் தயார் பண்ண ஆளு விஜயன் அப்படின்னு. அப்படி நீங்களும் நெருங்கி பழகிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? எப்படி அவர் மாறி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுல்ல தம்பி. நிறைய சொல்கிறது என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் எஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் மேகாலயன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு அந்த எம்எல்ஏக்களை அப்ரோச் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரவங்களுக்கு வந்து 2 கோடி வந்து கமிஷன் வந்து சொல்கிறாங்க சார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று உச்சரிக்கிற சாதக பறவைகள் அவர்களை விலைக்கு வாங்க முடியாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT ஹாலிடேஸ். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கழக பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட அந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தாவேக்கா ஆட்சின்றது வந்து இந்த 6 மாதத்துலேயே வந்து கவிழ்ந்துடும் வந்து சொல்லியிருந்தாரு. மீண்டும் வந்து தமிழ்நாட்டை வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி செய்வார் வந்து சொல்லியிருந்தார். திருச்சி சிவா போன்றவர்கள் வந்து மத்திய அமைச்சர்களாக ஆவாங்கன்னு வந்து சொல்லியிருந்தார். கட்சியை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வழிநடத்துவார் வந்து சொல்லியிருந்தார். அது ஏதோ ஒரு அந்த மன குமரல்னால பேசுகிற நம்ம நினச்சிருந்தாலும் அது பின்னாடி அது ஒரு அரசியல் இருந்தது. திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாஜகவோட அந்த நெருக்கத்தை வந்து அதிகரிச்சுட்டே போகிறாங்க. இப்போ நேற்றைய தினம் கூட பேசியிருந்தார். நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, 6 மாதத்தில் வந்து தாவேக்காவோட ஆட்சி வந்து கவுந்துடும் வந்து சொல்கிறாரு. அதிமுக வந்து தாவேக்காவில் வந்து அழிக்க முடியாது, அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் வந்து எங்களுக்கு வந்து கைகள் வந்து கொடுப்பாங்க. அந்த அதிமுகன்ற கட்சி வந்து எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு கட்சி அப்படின்றதும் வந்து சொல்கிறாரு. தாவேக்காவோட அவச்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கான அந்த குதிரை பேரங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பத்திரிகையாளர் என்ற விஜயன் அவர்களை வந்து இந்த விசாரணைக்கு வந்து அழைத்து அந்த ஆதாரங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த கத்தி முனையில தான் இருக்கா? இல்லை, உயிரற்ற சடலமாக, கூரற்ற அம்பாக, வேரற்ற மரமாக தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக ஆகிவிட்டது. திமுகவை நியாயப்படுத்தவோ ஆதரிக்கவோ திமுகவிலேயே யாரும் தயாரில்லை. மாற்று அமைப்பு சக்திகள் கூட திமுகவை நியாயப்படுத்த முடியவில்லை. இந்த சூழலில் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற, இன்னும் விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கின்ற ஒரு பொருளாதார குற்றவாளி. அவர் திமுகவில் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும், உதயநிதி தலைமை தாங்குவார் என்றெல்லாம் விடுகிற இதுக்கு பேர் தான் புருடா. இந்த புருடா தலைமையை குளிரச் செய்யும் என்று அவர் நம்புகிறார். ஏன்னா அங்கே பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து துரைமுருகன் விலக வேண்டும், இல்லாவிட்டால் விலக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இடத்துக்கு TR பாலு வந்து விடுவார். அந்த பொருளாளர் இடத்திற்கு இவர் அடி போடுகிறார். அதற்காகத்தான் இப்படி பேசுகிறார். 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்று சொல்லுவதற்கு எந்த முகாந்திரமும் தாவேக்காவில் இல்லை. 122 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் தாவேக்காவின் ஆட்சியை தலைவர் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். கவிழ வேண்டும் என்பது அவர்களது குரூரமான ஆசை. அந்த ஆசைக்கு மீசை முளைக்கும் என்று நாஞ்சில் சம்பத் நம்பவில்லை. 2வது, நெறியாளர் என் நெஞ்சில் நிறைந்த தம்பி விஜயன் ஒரு மலினமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல் எனக்கு அதிர்ச்சியை தருகிறது. ஏனென்றால் அவனை தயார் செய்தவர்களில் நானும் ஒருவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அந்த பேச்சு போட்டியில் அவன் கலந்து கொண்டான். ஜெயா தொலைக்காட்சியினுடைய சவுண்ட் என்ஜினியராக வேலை பார்த்தவர். அப்போது அந்த போட்டியில் விஜயன் கலந்து கொண்டார். நியூஸ் தமிழ் தம்பி நெல்சன் அந்த போட்டியில் கலந்து கொண்டார். வெற்றி முகட்டில் அவரை முதல் இடத்தில் வந்தார் என்று அறிவித்தது நானும் அண்ணன் நெல்லை கண்ணனும் தான். அதற்கு பிறகு ஒரு நெறியாளர் என்கிற போர்வையில் அவர் இயங்கி வந்தார். இப்பொழுது இந்த குதிரை பேரத்தில் அவருக்கும் பங்கு இருக்கிறது என்று வருகிற செய்தி எனக்கு அதிர்ச்சியை தருகிறது. தனக்கு கிடைத்த வெளிச்சத்தை இப்படி அவர் பயன்படுத்துவார் என்று நான் கனவில் கூட கருதவில்லை. ஒரு குதிரை பேரம் நடக்கிறதா என்று கேட்டால்
நடத்த வேண்டிய நிலைமையில் அவ்வளோ மட்டமானவர்கள் அல்ல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் தலைவர் விஜய் அவர்களை நம்பியதனுடைய விளை, அவருடைய காலடி சுவடுகளை மதித்து ஒரு 4 நூற்றாண்டு காலம் விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றத்தில் இயங்கியவர்கள் அவர்களுக்கு விஜயை தவிர வேறொன்றும் தெரியாது. ஆகவே அவர்கள் விலை போவார்கள் என்று நான் நம்பவில்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று உச்சரிக்கிற சாதக பறவைகள் அவர்களை விலைக்கு வாங்க முடியாது. இதில் குதிரை பெறவும் செய்ய முடியாது. இல்லை சார், ஆனால் இப்போது ஒரு பத்திரிக்கையாளரை வந்து விமர்சனம் பண்ணுறாருன்றதுக்காக தான் இந்த மாதிரியான அந்த கைது நடவடிக்கை இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வராங்க. தாவேக்கா ஆட்சி அமைந்து இந்த 60 நாட்களுக்குள்ளே ஒரு அராஜக போக்கை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் விசாரணைன்ற பேரில் வந்து இப்போ கூப்பிடுறீங்க, திரும்ப நைட்டு கூப்பிடுறீங்க, ஒரு ஃபோனை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை இதுக்கு பேர் தான் விசாரணை. அதுக்காக அலைபேசியில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. வர சொல்லுவாங்க, கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, இதுதான் விசாரணை. இன்னும் அவரை கைது செய்யவில்லை, கையில் விலங்கு பூட்டவில்லை, கராக்கிரகத்தில் அடைக்கவில்லை, குற்றவாளி கூண்டில் நிறுத்தவில்லை, குற்றவியல் நடுவர் மன்றத்தில் கொண்டு போய் அவரை ஆஜர்படுத்தி கைது செய்ய வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைக்கவில்லை. அதுக்கு முன்னாலே சில பேர் ஆத்திரப்படுகிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தை அழுக்காக்க முயற்சிக்கிறவர்களுடைய குணம்தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே கருத்தியில் சொல்வதற்கு எல்லோருக்கும் இருக்கிற உரிமையை தாவேகா அரசு மதிக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம், அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், அது அனைவருக்கும் இருக்க உரிமை. அதை நாங்கள் நம்புகிறோம் என்பதை விட பாதுகாக்கிற இடத்தில் தாவேகா இருக்கிறது. இல்லை சார், இப்போ நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இந்த குதிரை பேர அரசியலில் ஈடுபடுறாங்க சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து முயல்றாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த குதிரை பேர அரசியல் வந்து பண்ணுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஏன் இந்த குதிரை பேர அரசியல் வந்து பண்ணணும்? அவருக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? அப்படி இருந்தும் அதை ஏன் அவர் மேலே வந்து பழி போடுறது வந்து எந்த விதத்தில் சரி? ஏதாவது பொருளாதார ஆதாயம் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்பி அவர் செய்திருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க, நான் தயார் பண்ண ஆள் விஜயன் அப்படி நீங்களும் நெருங்கி பழகிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த விஷயத்த பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா சார்? மற்றவங்களை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். எப்படி அவர் மாறி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதில்லை தம்பி. நம்முடைய தொடர்பிலும் உறவிலும் இருக்கிற தம்பி கிடையாது. அப்பொழுது அவன் ஒரு வாலிப பருவத்தில் ஒரு சொற்பொழிவாளனாக வேண்டும் என்ற கனவுகளோடு வந்த காலம் அந்த காலம். இப்போ அவன் நிறைய மாறிட்டான், நானும் மாறிட்டேன். இந்த தாவேக்கால இருக்க எம்எல்ஏக்கள் வந்து 35 கோடியில் ஆரம்பித்து 50 கோடிகள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தயாராக இருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய சொல்கிறது என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் எஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் மேகாலயன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் மாற்று கட்சியில் வந்து இருப்பாங்க. அந்த எம்எல்ஏக்களை அப்ரோச் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரவங்களுக்கு வந்து 2 கோடி வந்து கமிஷன் வந்து சொல்கிறாங்க சார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலை நோக்கி வந்து போனோம். ஏன்னா மக்கள் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க, தாவேக்கா தான் வெற்றி பெற்றிருக்கு, மக்கள் மனசை வந்து பிடிச்சிருக்காங்க, இவங்க ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை முறியடிக்கிறதுக்காக ஏன் இந்த மாதிரியான அந்த கீழ்த்தரமான அரசியல் வந்து பண்ணணும்? இல்லை, இதெல்லாம் செய்தி ஆகலை இன்னும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுவது இப்படியெல்லாம் நடக்குங்கிறதுக்கு எந்த விதமான நிர்மல்குமார் சொல்கிறார் சார். இப்படி அழைத்து கொண்டு வருகிற தரகனுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுப்பதாக வருகிற தகவல் நிர்மல்குமார் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறதுனால நான் நம்புகிறேன். ஆனால் என்னதான் செய்தாலும் அவர்களுடைய மேகாலய ஆப்ரேஷனில் தமிழக சட்டமன்ற வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலியாக மாட்டார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்போ இவங்களுடைய அப்ரோச்சே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க சார். இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் கூட வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்திருப்பீங்க, கட்சிக்கு வந்து கொடி கட்டிருப்பீங்க, கம்பம் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுக்கல. நேற்று சேர்ந்த வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க, கீர்த்தனா அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருந்து உங்களால் எப்படி ஒரு லட்சத்தை வச்சுட்டு உங்களால் நிம்மதியாக இருந்துட முடியுமா? ஏன்னா நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. நம்ம கட்சிக்கு வாங்க 50 கோடி யாரும் செலவே பண்ணலையே. இல்லை, இந்த மாதிரிலாம் அப்ரோச் வந்து இருக்கலாம். ஆனாலும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற மாட்டார்கள். 2 நாளில் தெரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி இந்த ரைடுலாம் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ விஜய் சார் வந்து நேற்றைய தினம் கூட இந்த சைதாப்பேட்டையில் இருக்க அந்த MC ராஜா விடுதியில் வந்து இந்த ஆய்வுகள் வந்து நடத்தியிருந்தார். ஒரு பக்கம் வந்து அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு புறம் வந்து விஜய் சார் இன்னும் வந்து ஒரு நடிகர் மனப்பான்மையிலே வந்து இருக்கார். இந்த மாதிரி அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பார்க்கக்கூடிய பார்வை தம்பி, ஒரு ஆளை பார்க்கக்கூடிய பார்வை. அவர் அப்படி ஒன்றும் வரல. அவர் MC ராஜா விடுதி ஆதி திராவிட மாணவர்களுக்கான விடுதி. அங்கே உரிய
வசதிகள் செய்யப்படவில்லை, மாணவர்களுடைய குறைகள் நிறைய இருக்கின்றன. நேரடியாக ஆய்வு செய்யணும்னு சமூக நீதித்துறை அமைச்சர் நண்பர் வன்னியரசோட போய் பார்த்துருக்கிறாரு. அவர் நடிகராக கண்ணுக்கு சில பேருக்கு தெரிகிறது. இது பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தது தானே. ஒரு மரத்தினால் கல்லினால் செய்யப்பட்ட ஒரு யானை இருக்குது. அதை ஒரு சிற்பி பார்க்கும் பொழுது யார் இந்த யானை செய்த சிற்பி, யானையினுடைய வாலில் இருக்கிற முடியை கூட கச்சிதமாக வடிச்சிருக்காங்களேன்னு அதை அவர் ஒரு சிற்பமாகத்தான் பார்ப்பார். ஒரு குழந்தை பார்க்கிற பொழுது அப்பா யானைன்னு அது யானையாகத்தான் பார்க்கும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு திருமூலர் பாடுவார். அது மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தது. ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பாலூட்டி கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த பாலூட்டி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிற ஒரு இளைஞன் அவளை பார்ப்பது ஒரு காம பார்வை. ஆனால் அந்த குழந்தைக்கு அவள் பாலூட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரியவர் பார்க்கிறார் என்றால் அதில் ஒரு தாய்மையை அவர் பார்க்கிறார்னு பொருந்தி கொள்மே தவிர எங்கள் தலைவர் விஜயை பார்க்கிற பார்வையை பொறுத்தது. சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அருண் ஐபிஎஸோட அந்த பதவி இடமாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவருக்கு அந்த பதவி லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்கும் போதே நிறைய விமர்சனங்கள் வந்தது. இவருக்கு ஏன் அந்த பதவி கொடுக்குறீங்க? ஏன்னா நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிறைய முட்டுக்கட்டைகள் போட்டது இந்த அருண் ஐபிஎஸ் சொல்லியிருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் தவேகா அரசுக்கு கொடுத்துருந்தாரு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அவருக்கே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை கொடுக்குறாரு. இப்போ விஜய் சாருக்கு என்னதான் ஒரு பெரிய ஒரு மனது இருந்தாலும் இவருக்கு கொடுக்கறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. கொடுத்த அவரே இந்த இடமாற்றம் பண்ணுறாங்க. ஒரு பழிவாங்கு நோக்கத்துக்காக தான் விஜய் அவர்கள் இதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நிர்வாக ரீதியாக உள்துறைக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர் எடுத்துகிற முடிவு. இதில் கருத்து சொல்ல எனக்கு தகுதியும் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த முன்னாள் அமைச்சர்கள் திமுக மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ரைடு ஏதாவது போகும்போது முன்னாடியே சொல்லிடுறாரு அவர் இந்த முன்னாள் அமைச்சர்கிட்ட. அதை வச்சு ஒரு பேரம் பேசுறதா கேள்விப்படுறோம். அதுக்குள்ளேயே இந்த 60 நாட்களுக்குள்ளேயே ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சதா சொல்றாங்களே சார். இது நிர்வாக ரீதியான வேற நமக்கு இது தெரியாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.